இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதுமே திருப்புமுனை அப்படிங்கிற தலைப்புல தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விருப்பம், ஆசை இருக்கும். இது என் வாழ்க்கையில நடந்துட்டா ஒரு பெரிய வெற்றியா இருக்கும், ஒரு பெரிய திருப்புமுனையா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். ஆனா நம்ம பார்க்கிற மாதிரி நம்முடைய தேவன் பார்ப்பது இல்லை. அவர் பார்க்கின்ற கோணம் வேறு. ஒரு நிரந்தர வெற்றியை அவர் தருகிறார். உங்களுடைய விருப்பத்தின்படி, திட்டத்தின்படி கிடைக்கின்ற வெற்றி ஒரு குறுகிய கால வெற்றியா தான் இருக்கும். ஆனா நம்முடைய தேவன் தரக்கூடிய வெற்றி ஒரு நிரந்தரமான ஒரு வெற்றியா அது இருக்கும். இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க இப்போ ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். ஆசிஸ் மாசி அவங்கள தான் நம்ம சந்திக்க போறோம். இவங்க ரொம்ப வயதானவங்க அப்படின்னு சொல்லி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இந்த ஒரு சம்பவம் இவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வந்திருக்கு. வாங்க அவங்கள சந்தித்து தெரிந்து கொள்ளலாம். டெல்லியில் வசித்து வரும் ஆஷிஷ் மசி ஒரு மீடியா ப்ரொஃபஷனலிஸ்டாக இருக்கிறார். பல ஆண்டுகளாக அவர் ஆட்டோமொபைல் ஜேர்னலிஸ்டாக வேலை செய்து வருகிறார். அவர் வேலை செய்து வந்த கம்பெனி திடீரென்று ஒரு நாள் மூடப்பட்டு விட்டது. என் வேலை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் ரொம்ப வருஷமா இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இதுல சேலரி எனக்கு கரெக்ட் டைமுக்கு கிடைக்கும். என் கூட இன்னும் 200 பேர் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் திடீர்னு எல்லாருடைய வேலையும் போயிடுச்சு. ஆஷிஷ் தன்னுடைய வயதான பெற்றோர் மற்றும் அவருடைய மனைவி குழந்தைகளோடு வாழ்ந்து வந்தார். அதனால் அவருடைய குடும்பத்தை எப்படி நடத்துவது என்று அவருக்கு தெரியவில்லை. இத்தனை வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்த வேலை போன உடனே என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல. வழக்கமா எல்லாரும் செய்யறது போல நானும் நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணேன். அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில கூட எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணி பேசினேன். வேற கம்பெனில கூட நான் ஃபோன் பண்ணேன். ஆனா எனக்கு எந்த பாசிட்டிவான பதிலும் கிடைக்கல. சொல்ல போனா இந்த நேரத்துல எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே முன் வரல. கிட்டத்தட்ட 15 வருஷம் வேலை செஞ்சுட்டு இப்ப வேலை இல்லாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ராத்திரி நேரத்துல எனக்கு தூக்கம் கூட வரல. நான் ராத்திரி எல்லாம் மொட்டை மாடியில நடந்துகிட்டே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. என் குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. இனி எங்க போய் வேலை தேடுறதுன்னு எனக்கு புரியல. இப்போது ஆஷிஷுடைய குடும்பத்தில் பொருளாதார சிக்கல் அதிகமாகிவிட்டது. அவர் வேலை தேடி தேடி மிகவும் தளர்ந்து போய்விட்டார். அவருக்கு எங்கேயும் வேலை கிடைக்கவில்லை. நிஜமாவே இது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அப்புறம் ரொம்ப டிப்ரெஷனா கூட இருந்துச்சு. நான் 6 மாசமா வீட்டை விட்டு வெளியவே போகல. நிச்சயமா ஒரு சேலஞ்சிங்கான டைம் தான். அதனால எந்த ஃப்ரெண்ட்ஸையும் நான் மீட் பண்ணாம இருந்தேன். வேலை செய்யும் போது ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சுத்துவேன், மூவி பார்க்க போவேன். ஆனா இப்ப அப்படி பண்ண முடியல. இப்பதான் சோசியல் மீடியா காலம் ஆயிடுச்சே. எல்லாரும் வீட்டுல உட்கார்ந்து மூவிஸ் பாக்குறாங்க, லைஃபை என்ஜாய் பண்றாங்க. நானும் கூட அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப 6 மாசமா வேலை இல்லாம, என்ஜாய்மெண்ட் இல்லாம இருக்கிறேன். பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இவ்வளவு பெரிய சவாலான நேரத்திலும் ஆஷிஷ் கொஞ்சமும் சோர்ந்து போகவில்லை. நான் சில தெரிஞ்சவங்க கிட்ட பேசினேன். கார் மேக்கர்ஸ் கிட்ட கால் பண்ணி பேசினேன். அவங்க சொன்னாங்க, இத்தனை வருஷமா நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, இப்ப நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம்னு. உண்மையாவே இது எனக்கு தேவன் செஞ்ச அதிசயம் தான். இப்படி ஒரு சேலஞ்சிங் டைம்ல எனக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் கிடைச்சது. அப்போ வேதத்துல இருக்கிற ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த நேரத்துல அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா அது அப்படி ஒரு ஆப்டா இருந்துச்சு. அது எனக்கு ஒரு பெரிய உத்வேகத்தையும் கொடுத்துச்சு. ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இந்த சோதனை சமயத்தில் ஆஷிஷ் தன்னுடைய கவனத்தை பிரச்சனையின் மீது இருந்து எடுத்துவிட்டு தேவன் மேல் மிகவும் நம்பிக்கையாக இருந்து அவரிடம் குடும்பத்தோடு ஜெபம் செய்ய ஆரம்பித்தார். நீங்க சவால்களை சந்திக்கும் போது எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்ல ரிலேட்டிவ்ஸும் யாருமே உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அதனாலதான் நம்ம விசுவாசத்தோட இயேசு கிட்ட பிரார்த்தனை செய்யணும். அவர் தான் ஹெல்ப் பண்ணுவாரு. நான் இயேசு கிட்ட பிரார்த்தனை செஞ்ச பிறகு சர்ச்சுக்கு போய் பாஸ்டர் கிட்ட பேசினேன். அவரும் என்ன தைரியமா இருக்க சொன்னாரு. நீ பயப்பட வேண்டான்னு எனக்கு ரொம்ப தைரியம் கொடுத்தாரு. அதை என்னால மறக்கவே முடியாது. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த விஷயங்கள் தான் என்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு ரொம்ப உதவியாவும் இருந்துச்சு. அதன் பிறகு ஆஷிஷ் தன்னுடைய திறமையின் மீது நம்பிக்கை வைத்து தன்னுடைய பெயரில் ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்தார். அதில் புதிய புதிய வாகனங்களை பற்றிய விமர்சனங்களை செய்ய தொடங்கினார். ஒரு காரோட மெயின்டெனன்ஸ் பத்தி சொல்றதா இருந்துச்சுன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. எந்த ஒரு காரை எடுத்துக்கிட்டாலும் நீங்க பார்க்கக்கூடிய நான் என்னோட யூடியூப் சேனல்ல புதிய கார்களை பத்தி டீடைல்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். சேனல் ஆரம்பிச்சு 6 மாசத்துக்குள்ள 20,000க்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வந்தாங்க. ஒரு வருஷத்துக்குள்ள அந்த நம்பர் 1 லாக்குக்கு போயிடுச்சு. எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு காடோட ஹேண்ட் என் மேல இருக்குன்னு. என்னுடைய சேனல்ல அவர் பிளஸ் பண்றாரு. நான் செய்யற எல்லா வேலையையும் அவர் பிளஸ் பண்ணிட்டு இருக்காரு. நான் இப்ப செய்யற வேலை என்னன்னா டிஃபரண்ட் கார்ஸ் பத்தி ஸ்டடி பண்ணி அதோட ரிவ்யூஸ், கம்பாரிசன்ஸ் என்னோட யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ணுவேன். ஜனங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பேன்.
அப்புறம் பார்த்தா 7 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் எந்த கம்பெனில வேலை செஞ்சனோ அவங்க என்ன திரும்ப வர சொன்னாங்க. அப்புறம் என்னுடைய யூடியூப் சேனலை கண்டினியூ பண்ணிக்கிட்டு பழைய கம்பெனில ஃப்ரீலான்சரா வேலை செய்ய ஆரம்பிச்சேன். என் கூட இன்னும் 3-4 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நான் சேலரி கொடுக்கணும். சொல்லப்போனா இப்ப நான் மட்டும் பிளஸ்ட் இல்ல, என்னால சில ஃபேமிலிஸ் கூட பிளஸ் பண்ணப்படுறாங்க. நிச்சயமா காட் தான் என்ன ஆசீர்வதிச்சிருக்காரு. அவர் தான் எனக்கு இந்த புதிய வழியை திறந்து கொடுத்தாரு. இப்போ என் தேவைகள் மட்டும் தீர்க்கப்படல, மற்றவர்களுடைய தேவைகளும் என் மூலமா தீர்க்கப்படுது. உண்மை என்னன்னா தேவன் என்ன ஒரு ஷோகேஸ்ல வச்சிருக்காரு. சேலஞ்சிங் டைம்ல கூட எனக்கு அவர் விஸ்டம் கொடுத்து புதிய பிசினஸ் ஆரம்பிக்க உதவி செஞ்சிருக்காரு. எனக்கு அப்படி செய்ய முடியும்னா உங்களுக்கும் இது சாத்தியம். நீங்களும் உங்க வாழ்க்கையில ஃபெயிலியர்ஸை சக்சஸா மாத்த முடியும். ஆசேசுடைய சாட்சி உங்க எல்லாருக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கோம். நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இந்த உலகம் இதுதான் உன் முடிவு அப்படின்னு சொல்லலாம், ஆனால் இதுதான் உன்னுடைய தொடக்கம் அப்படின்னு நம்முடைய தேவன் சொல்கிறார். நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்கு நன்மையை தருகிறார். அவர் நம்ம வாழ்க்கையில் அல்ஃபாவா இல்லை அப்படின்னா ஒமேகாவா இருக்க முடியாது. அதாவது உங்கள் வாழ்க்கையின் தொடக்கத்தில் நீங்கள் எதை செஞ்சாலும் தேவனுக்கு முதலிடத்தை தரும்போது முடிவு வரைக்கும் உங்களை அவர் வழிநடத்தி செல்கிறார். இதை தான் நம்ம ஆசீசுடைய சாட்சியில் பார்த்தோம். அவங்க ஒரு யூடியூப் சேனல் தொடங்கியிருக்காங்க. அதில் தேவன் அவங்கள வல்லமையாக பயன்படுத்தி இருக்காங்க. இப்போ அவங்க ரொம்ப பாப்புலராகவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய பழைய வேலை வாய்ப்பு மறுபடியும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு புதிய திருப்பு முனையை அவங்களால பெற்றுக்கொள்ள முடியுது அப்படின்னா உங்களாலையும் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட சாட்சிகளை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் வந்து பார்க்கலாம். இங்கே உள்ள பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நிறைய மொழிகளில் பாடல்கள், சாட்சிகள், செய்திகள் எல்லாமே இருக்குது. நீங்கள் மறுபடியும் பார்க்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. நண்பர்களே, உங்களோட வாழ்க்கையில நம்பிக்கையும் அன்பும் அதிகமாகணும்னு, இல்லைன்னா உங்களுடைய ஹெல்த்ல ஒரு முன்னேற்றம் வரணும்னு, இல்ல உங்க வேலை தொழில்ல சிறப்பான வாய்ப்பு கிடைக்கணும்னு, உங்களுக்கு லோன் அதிகமா கிடைக்கணும்னு, இல்ல உங்க குழந்தைங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு பல வருஷங்களா மாற்றத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? சமுதாய நிலைய அசைக்கலாம், மேலும் உங்க சூழ்நிலையை நம்ம மாற்றலாம். இன்னைக்கு நீங்க பெரிய மாற்றத்தை பெறலாம். உங்களுடைய கடினமான சிச்சுவேஷன்ஸ் சிபிஎன் பிரேயர் லைனோட பிரார்த்தனை மூலமா தேவன் கிட்ட கொண்டு போகலாம். இன்னைக்கு சிபிஎன் பிரேயர் லைன் நம்பர் 9910401010க்கு கால் பண்ணுங்க. இல்லனா வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமா உங்க பிரார்த்தனை வேண்டுகோளை அனுப்புங்க. விசுவாசத்தோட பண்ணப்படுற பிரார்த்தனையால மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. தேவன் தரக்கூடிய திருப்பு முனை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வெற்றியிலும் எப்படி ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஒரு திட்டம் வச்சுருப்போம். இதுபடி தான் தேவன் எனக்கு நடத்தி தரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், எதிர்பார்க்குறோம். ஆனால் தேவனுடைய திட்டம் வேற மாதிரி இருக்குது. பைபிளில் நிறைய இடங்களில் இதை நம்மளால் பார்க்க முடியுது. சில சமயம் வானத்திலிருந்து மன்னாவை அவர் பொழிய செய்தார். சில நேரம் பாறையிலிருந்து தண்ணீரை உருவாக செய்தார். சில நேரம் நீங்களே பயிர் செய்து நீங்களே விளைச்சலை உண்டு பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இன்னும் சுகப்படும் போது ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் நான் குணமாவேன் அப்படின்னு ஒரு விசுவாசத்தோடு ஒரு பெண் தொடும்போது அவங்க சுகம் பெற்றாங்க. இன்னொருத்தருக்கு கண்ணில் பிரச்சனை அப்படிங்கும்போது மண்ணில் அவருடைய உமிழ் நீரை சேர்த்து அதை நல்லா குழப்பி கண்ணில் தடவும் போது அவங்க சுகம் பெற்றதை நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொரு இடத்துல பார்க்குறோம், ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு, நீ போய் காட்டு, அப்போ உனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தருக்குமே அவர் செயல்படக்கூடிய விதம் ஒவ்வொரு விதமாக இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரியே நமக்கு இப்படி தான் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்படி அல்ல. தேவன் செயல்படக்கூடிய விதம் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுது. இந்த புரிதல் நமக்குள்ள வரணும். நம்ம மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிட்டு அவங்களுக்கு இவ்வளோ சீக்கிரமாக இந்த வெற்றி கிடைச்சிட்டு எனக்கு கிடைக்கலையே, எனக்கும் அதே மாதிரி கிடைக்கும் நான் நினச்சேனே, எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு நம்ம தேவன்கிட்ட கேட்குறோம். ஆனால் அது நிச்சயமாக தவறாக தான் இருக்குது. பைபிள்லேருந்து நம்ம நாகமான குறித்து இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவருக்கு அதிகாரம், செல்வம், புகழ் எல்லாமே இருந்தது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவர் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று
தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். படைத்தளபதியான நாகமான் தேவ ஊழியக்காரனாகிய எலிசாவை சந்திக்க வந்திருக்காரு. அப்போ அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, என்னை வரவேற்பதற்காக எலிசா வெளியில வருவாரு, தன்னுடைய கரங்களால் தொட்டு அவருடைய நாமத்தை சொல்லி என்னை குணமாக்குவாரு, இப்படி அவர் எதிர்பார்த்திருக்காரு. ஆனால் அவர் எதிர்பார்த்த மாதிரி எலிசா வரவேற்கிறதுக்கெலாம் வரலை. அவர் உள்ளேருந்தே சொல்கிறாரு, யோர்தான் நதியில் போய் 7 தடவை அவனை முங்கி எழுந்திருக்க சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லி அனுப்புகிறாரு. அந்த இடத்துல நாகமான் சொல்கிறாரு, எங்களிடத்தில் நதிகள் இல்லைன்னா இந்த சின்ன நதியில் போய் என்னை மூழ்கி எழுந்திருக்க சொல்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நம்ம சொல்கிறோம் இல்லையா தேவன்கிட்ட, அப்பா என் விருப்பப்படி எதுவுமே நடக்கலையே, என்னுடைய ஆசைப்படி எதுவுமே நடக்கலையே, உங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அதை தான் நம்ம தேவனிடத்தில் சொல்லி எதிர்பார்ப்போம். இதே தான் நாகமானும் நினச்சிருக்காரு. ஆனால் அதன் பிறகு யோர்தான் நதியில் போய் அவர் 7 முறை மூழ்கி எழுந்த பிறகு அவர் சுஸ்தமாகிறாரு, குணமடைகிறாரு. அதன் மூலமாக அவருக்கு ஒரு திருப்பு முனை கிடைக்குது. அப்போ தேவன் ஒவ்வொருவருக்கும் செயல்படக்கூடிய விதம் வித்தியாசமாக இருக்கும். அவங்கள மாதிரியே எனக்கும் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அவர் வித்தியாசமான முறையில் செயல்படுகிறார். இதற்கு ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. ஒரு புதிய வாழ்வு ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் உங்களுக்காக தேசிய பிரதேசங்களின் நிறத்தை தேசிய டிவியின் மேடையில் கொண்டு வருகிறது. உண்மை சம்பவத்தை பாருங்கள், சபை பாடகர் குழு பாடல்களை கேளுங்கள், மேலும் சரித்திர சிறப்பு வாய்ந்த தேவாலயங்களை சுற்றி பாருங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு புதிய இடத்திற்கு செல்லுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. தேவன் நமக்கான வெற்றி கதவுகளை திறப்பார் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் ரொம்ப நாளாக தட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கதவு உங்களுக்கு திறக்காமல் இருக்கலாம். நாகமான் நினச்ச மாதிரியே எலிசா என்னை வந்து தொடுவார், எனக்காக ஜெபிப்பார் அப்படின்னு அவர் எதிர்பார்த்தாரு. ஆனால் நடந்தது என்ன? நீ போய் யோர்தானில் போய் முங்கி எழுந்து வா அப்படின்னு அவர் சொன்னார். இது நாகமான் எதிர்பார்க்காத ஒன்று, அதாவது அவுட் ஆஃப் பாக்ஸ். அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ்லேருந்து தான் தேவன் செயல்பட தொடங்குகிறார். பைபிள் வசனம் கூட சொல்லுது, உன் வழிகள் என் வழிகள் அல்ல அப்படின்னு தேவன் நம்மக்கிட்ட சொல்கிறாரு. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அது இன்னும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலையா? நிச்சயமாக தேவன் நடத்தி தருவார். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த முறையில் நடக்கணும் அப்படின்னு இல்லை. அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய வேகத்தின்படி உங்களுக்கு அவர் நடத்தி தருவார். அது ஒரு நிரந்தரமான வெற்றியாக, ஒரு நிரந்தரமான திருப்பு முனையாக அது இருக்கும். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, ரொம்ப நாளாக ஜெபம் செய்து என்னுடைய விருப்பத்தின்படி எதுவுமே நடக்கலை, என்னுடைய திட்டத்தின்படி எதுவுமே நடக்கலை, எனக்கு வெற்றியே கிடைக்கல, நீ யாரெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவங்கள ஒரு விஷயம் சந்தேங்க ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நீங்கள் எங்களுக்கு அந்த வெற்றியை தாங்கப்பா. நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு நன்மையை தான் தர்றீங்கன்னு எங்களுக்கு பைபிள் வசனம் சொல்லுது ஆண்டவரே. எப்போவுமே நன்மை தரக்கூடிய தேவனாக நீங்கள் இருக்கீங்க. ஒரு நிரந்தரமான வெற்றியை நீங்கள் எங்களுக்காக தர்றீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான முறையில் நீங்கள் செயல்படுறீங்க. இந்த புரிதலை எல்லாருக்கும் தாங்க ஆண்டவரே. இந்த ஞானத்தை நீங்கள் எங்களுக்கு தாங்கப்பா. நீங்கள் நிச்சயமாக எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு திருப்பு முறையை தருவீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒரு திருப்பு முனையையும் நீங்கள் தாங்க. நீர் பெரிய இயேசுவின் மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு முதல் இடத்தை தரும்போது அவர் நமக்கான திருப்பு முனையை தருகிறார். அதுவும் அவருடைய திட்டத்தின்படி தருகிறார். அவருடைய சித்தத்திற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:5-6 வசனங்கள். இந்த வசனத்தை உங்க மனசுல நீங்க வச்சுக்கோங்க. நம்முடைய சுய புத்தியின் மேல் நம்ம சாயாம கர்த்தரிடத்தில் நம்ம நம்பிக்கையா இருக்கணும்.
உங்களுடைய விருப்பத்தின்படியே நீங்கள் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் தேவனிடத்தில் அந்த கோரிக்கையை நீங்கள் வைக்காதீங்க. அப்பா, நீங்கள் உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய திட்டத்தின்படி எனக்கு இதை செஞ்சு தாங்க அப்படி நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது அந்த வெற்றியை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். होता है क्यों ही रसा यीशु के कदमों में आ पाएगा तू इत्मीनान है गमज़दा परेशान होता है क्यों ही रसा यीशु के कदमों में आ पाएगा तू इत्मीनान ऐ गमज़दा परेशान होता है क्यों ही रसा फिक्रों और दुखों का भार यीशु उठाएगा आज उल्फत है ये बेबयान तेरे गुनाह बेशुमार फिक्रों और दुखों का भार यीशु उठाएगा आज उल्फत है ये बेबयान है गमज़दा परेशान होता है क्यों ही रसा शक दिल में कोई ना ला यूं ना भटक अभी जा तुझको ना ठुकराएगा वो है बड़ा मेहरबान शक दिल में कोई ना ला यूं ना भटक अभी जा तुझको ना ठुकराएगा वो है बड़ा मेहरबान है गमज़दा परेशान होता है क्यों ही रसा ஒரு அழகான பாடலை பார்த்தோம். தேவன் எப்பவுமே நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிறத இந்த பாடல் மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கு. இப்போ டைட்டஸ் அவங்களுடைய இன்டர்வியூ தான் நம்ம பார்க்க போறோம். விளம்பர உலகத்துல இவங்க ஒரு முக்கியமானவங்களா இருக்காங்க. தாதா சாஹேப் பால்கே விருது இவங்க பெற்றிருக்காங்க. இவங்க வாழ்க்கையில தேவன் எப்படி செயல்பட்டார் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு என் கூட தாதா சாஹிப் பால்கே விருது பெற்ற மற்றும் பிலிம் ஃபேருக்கு பரிந்துரைக்கப்பட்ட டைட்டஸ் உப்புதுரை இருக்காரு. சினிமா உலகத்துக்கும் விளம்பர உலகத்துக்கும் ரொம்பவே ஃபேமஸான ஒருத்தர். உங்களை சிபிஎனுக்கு வரவேற்கிறோம். தேங்க்யூ so much. அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிறது உங்க வாழ்க்கையில எப்படி வந்துச்சு? உண்மையிலேயே சின்ன வயசுலேருந்து எனக்கு கதை எழுதுறதுனா ரொம்பவே பிடிக்கும். நான் என்னோட கசின்ஸ்க்காக, நண்பர்களுக்காக, என்னோட ரிலேஷனுக்காக நிறைய நான் லெட்டர் எழுதுவேன். எனக்கு ஒரு பாட்டி இருந்தாங்க, அவங்களுக்கு நான் லெட்டர் எழுதுவேன். எனக்கு ஊரில் இருக்கிற ரிலேஷன்ஸுக்கு கூட நான் நிறைய லெட்டர் எழுதியிருக்கேன். ஆண்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க எங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு நான் லெட்டர் எழுதும்போது அதை அவங்க படிச்சுட்டு ரொம்பவே உணர்ச்சி வசப்படுவாங்க. அடுத்த ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கே அவங்க வந்துடுவாங்க.
ஸோ லெட்டரில் அவ்வளோ பவர் இருக்குன்னு எனக்கு அப்போ தான் தெரியும். அதுக்கப்புறமா நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் நிறைய கவிதைகளை எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் விளம்பரத்தில் நான் ஒரு அறிவிப்பை பார்த்தேன். அது என்னன்னா, அது கிரிட்டிக்கல் ஆர்ட்டில் இந்தியாவில் இருக்கிற சிறந்த 10 ரைட்டர் தேவைப்படுறாங்கன்னு அந்த ஆர்டிக்கலில் போட்டு இருந்துச்சு. நான் அங்கே போய் அதுக்கு டெஸ்ட் எழுதினேன். தேவனுடைய கிருபையால் 2 மாதத்துக்கு அப்புறம் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னை அப்பாயிண்ட் பண்ணாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட ரைட்டிங் போயிட்டே தான் இருக்கேன். படைப்பாற்றல்ங்கிறது ஒரு செயல்பாடு இல்லையா? இந்த இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? இந்த படைப்பாற்றல் செயல்பாட்டுல தேவன் எப்படி முக்கிய பங்கா இருந்தாரு? இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எங்களுக்கு. என் கருத்து இதுதான். இந்த படைப்பாற்றல் செயல்பாட்டுனால நாம செய்யற எல்லா கிரியேட்டிவ் வேலைகளும் நமக்கு அது முக்கியத்துவமானது கிடையாது. சொல்லப்போனா அது நமக்கு கொஞ்சம் கூட முக்கியமே கிடையாது. ஏன்னா நீங்க தேவன் படைப்பை நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 இலைகளை நீங்க முன்னாடி வச்சீங்கன்னா 2ம் ஒரே மாதிரி இல்லைங்கிறத நீங்க பார்க்கலாம். அதோட மூடப்பட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா, அதாவது ஆரஞ்சு மூடி இருக்கிற விதம், அதாவது அக்ரூட் மூடி இருக்கிற விதம், இது எல்லாமே ரொம்ப அற்புதமானது, வித்தியாசமாவும் இருக்கு. சூரிய அஸ்தமனோட போட்டோக்கள் இல்ல நீர்வீழ்ச்சி இல்ல கடல், இது எல்லாம் ரொம்ப ஜனங்களை கவரக்கூடியதா இருக்கு இல்லையா? ஆனா இது எல்லாத்தையுமே யார் படைச்சா நீங்க நினைக்கிறீங்க? அதனால உலகத்திலேயே சிறந்த படைப்பாற்றல் இயக்குனர்னு நான் நம்புறது அது கடவுள் தான். அதனால நான் எப்பவுமே இயேசுவை, தேவனை, உங்களோட படைப்பாற்றல் திறமைய கொஞ்சம் எனக்கு தாங்கன்னு நான் ஜெபம் பண்ணுவேன். நானும் உங்களை மாதிரியே அற்புதமான வேலைகளை செய்யணும். அதை பார்க்குற ஜனங்கள் அற்புதம், நாங்க இதை எப்படி செய்யறதுன்னு அவங்க கேட்கணும். அதனால எனக்கு எப்பவுமே தேவன் தான் உந்துதலா இருக்காரு ஒவ்வொரு நாளுமே. தேவன் உங்களுக்கு படைப்பாற்றல் தந்து ஆசீர்வதிச்சிருக்காரு. அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்றேன். நீங்க இத்தனை அவார்ட் வாங்கியிருக்கீங்க. நீங்க உங்க வெற்றியையும் தாழ்மையும் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? எப்படி மேனேஜ் பண்ண முடிஞ்சது? நான் வாங்கின அவார்ட்ஸ் எல்லாமே தேவன் கிட்ட இருந்து வந்தது. இதுக்கு நான் நன்றி உள்ளவனா எப்பவுமே இருப்பேன். அதோட எப்பவுமே நான் கடமைப்பட்டவனா இருக்கேன். ஆனா அது எப்பவுமே என் மனசுல இருந்து வந்தது கிடையாது. வந்திருக்கணும், ஆனா நான் ஒண்ணுமே கிடையாது. என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனால தான் என்னால எல்லாமே செய்ய முடியும்னு நான் நம்புறேன். நான் டைரக்ஷனை பற்றி சொல்லணும்னா, எனக்கு கொஞ்சம் லைட்டிங் சம்மந்தமாக தேவைப்படுதுன்னா, அதாவது ஒரு தடவை நாங்கள் ஷூட்டிங்காக ருமேனியா போயிட்டு இருந்தோம். ஆனால் ருமேனியாவில் லைட்டிங் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அது என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க சுத்தமாக லைட்டிங்கே இல்லைன்னு. பனிப்பொழிவாக இருந்துச்சு, வெளிச்சம் இல்லை. நாங்கள் பாதி ஷூட்டிங்கை நம்ம ஊரில் பண்ணிட்டு இருந்தோம், பாதி ஷூட்டிங்கை ருமேனியாவில் செஞ்சுட்டு இருந்தோம். அதனால 2ஓட லைட்டிங்கும் மேட்ச் ஆகணும் இல்லையா? அதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண சொன்னோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்ம ஊரில் என்ன லைட்டிங் கிடைச்சதோ என்னோட லைட்மேன் டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்த்தாரு, சேம் டெம்பரேச்சர் கிடைச்சது. இந்த அளவுக்கு அதிசயமான வேலைகளை தேவனால் மட்டும்தான் செய்ய முடியும். காற்றையும் வெளிச்சத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற வல்லமை அவருக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால எந்த வேலை செஞ்சாலும் நான் அவரை சார்ந்து தான் இருக்கேன், எல்லாமே அவர் கையில் தான் இருக்கேன். நீங்க உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டுல ரொம்ப உச்சத்துல இருக்கீங்க. அதுக்கப்புறம் எப்படி நீங்க சினிமா உலகத்துக்கு வரணும்னு முடிவு பண்ணீங்க? அது ஈஸியா இருந்துச்சா இல்ல கஷ்டமா இருந்துச்சா? அத பத்தி சொல்லுங்க. இது எனக்கு ஈஸியா இல்ல. சில படங்கள் செஞ்சேன். ஒரு படத்துக்கு தேவனுடைய கிருபையால எனக்கு இந்த தாதா சாஹேப் பால்கே விருதும் கிடைச்சது. அதனால படம் இயக்குறது என்னைய இழுத்தா மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. கதை சொல்றது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு எனக்கு புரிஞ்சுது. எனக்கு அதுல போகலான்னு தோணுச்சு. அப்போ நான் ஜெபம் பண்ணலான்னு நினச்சேன். நிறைய நாட்கள் ஜெபம் பண்ணியிருக்கேன். அப்போ தேவன் எனக்கு நல்ல ஒரு வசனத்தை தந்தாரு. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இது விருப்பமான ஒரு வாய்ப்பு. நான் அதுக்கு போகணும்னு எனக்கு தோணுச்சு. நான் இந்த விஷயத்த என் ஒய்ஃப் கிட்ட சொன்னப்ப அவங்களும் அதுக்கு ஓகே தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு சொந்தமாக கம்பெனியை ஓப்பன் பண்ணலான்னு நினச்சேன். அது டைட்டஸ் உப்புத்தூரு கம்பெனி. 2 வருஷமா தேவன் எனக்கு வழிகாட்டினாரு. அவர் எனக்கு உதவி செஞ்சாரு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ரைட்டிங், டைரக்ஷன், ரைட்டிங்கும் பண்றேன், டைரக்ஷனும் பண்ணிட்டு இருக்கேன். 2த்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். தேவன் எனக்கு அதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க படம் எடுக்கிறதுல இருக்கீங்க, அட்வர்டைஸ்மெண்ட்லயும் இருக்கீங்க. நீங்க உங்க வேலையில உங்க மதிப்பை எப்படி உங்களால நிலைநிறுத்த முடியுது? ஏன்னா நிறைய சவால்கள் வரும். உங்க வேலையில நீங்க எப்படி கிறிஸ்துவ மதிப்புகளை, உங்களோட வேலையை நீங்க எதிர்கொண்டீங்க? ஈஸியானது கிடையாது தான், இருந்தாலும் தேவனால அது ஈஸியா இருக்கு. ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். நீங்க வேலை செய்யற இடத்துல, ஸ்கூல்ல இல்ல காலேஜ்ல, நீங்க எங்க இருந்தாலும் சரி, நான் இந்த தேவனை நம்புறேன், இந்த மாதிரியான வேலைகளை நான் செய்ய மாட்டேன்னு நீங்க உங்க டெஸ்டிமனியை, உங்க சாட்சியா நீங்க சொல்லுங்க.
உங்க வாழ்க்கையில இதுதான் கீழே போன ஒரு நிலைமை, உங்க வாழ்க்கையில உங்க வேலையில இல்ல ஏதோ ஒண்ணுல நீங்க தேவன் கிட்ட போய் அந்த பிரச்சனையை சரி செய்ய கேட்ட மாதிரியான சம்பவங்களை ஏதாவது எதிர்கொண்டீங்களா? அது மாதிரி எனக்கு மட்டும் கிடையாது. எல்லாமே வேலையில் மேலே போவாங்க, கீழே வருவாங்க. எப்போவாவது என் கிளைண்ட் என்னோட வேலையை ரிஜெக்ட் பண்ணா நான் இதை விட நல்லா செய்வேன்னு சொல்லுவேன். இதுதான் என்னோட கருத்து. என்னோட கீழே போன நிலைமை என்னன்னு சொல்லணும்னா, என்னோட சின்ன வயசில் எங்கள் அம்மா ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. நாங்கள் சின்ன குழந்தையா இருந்தோம். அப்போது பெங்களூர்லேருந்து வந்துட்டு இருந்தாங்க. ட்ரெயினில் இருந்து ட்ரெயின் பிரிட்ஜிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் அப்போது ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்னோட ஜெபத்தை தேவன் எதுக்காக கேட்கலன்னு நான் நினச்சேன். ஆனால் அது தேவனுடைய தயவு தான் எனக்கு புரிஞ்சுது. எனக்குள்ள ஒரு சமாதானம் சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. அம்மாவை போல் அவர் எங்களுக்கு ஆறுதலை கொடுத்தாரு, எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. ரோமர் 8:28 எழுதியிருக்கிற மாதிரி அதை நான் நம்புகிறேன். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனை நேசிக்கிறவங்க, அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, ஏன் நடக்குதுன்னு அது நமக்கு புரியாம இருந்தா கூட நிச்சயமா நம்முடைய நன்மைக்காக தான் அது நடக்குதுன்னு ஒரு புரிதல் வரும். அந்த புரிதல் வந்துச்சுன்னா நமக்குள்ள ஒரு சமாதானம், நமக்குள்ள ஒரு அமைதி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபீல்டுக்கு வர விரும்புற, இந்த கிரியேட்டிவ் வேலை பார்க்க விரும்புற இளைய சமுதாயத்துக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அத பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. 2 விஷயங்கள் நீங்க ஒண்ணுன்னு சொன்னீங்க. அந்த 2 விஷயத்த நான் இப்போ சொல்றேன். எல்லாருக்குமே நான் சொன்ன முதல் விஷயம் என்னன்னா, நான் அதை தான் கத்துக்கிட்டேன். முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. முதல்ல நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை, அவருடைய நியாயத்தை தேடுங்க. மற்ற எல்லாத்தையும் அவரே உங்களுக்கு தந்துடுவார். அதாவது உங்களுக்கு அறிவு கொடுக்கறதா இருக்கட்டும், கிரியேட்டிவிட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை உதவி செய்யறதா இருக்கட்டும், இல்லை வேலையில் வழிகாட்டுதலாக இருக்கட்டும், இல்லை வெற்றி கொடுக்கறதா இருக்கட்டும், அது எல்லாமே உங்களுக்கு தானாகவே வரும். 2வது விஷயம் சொல்லணும் அப்படின்னா, மக்கள் கிரியேட்டிவிட்டிக்காக அதிகமாக சொல்கிற விஷயந்தான். என்னோட துறையில் கூட இது நிறைய சொல்லுவாங்க. கொஞ்சம் போதைப் பொருளை எடுத்துக்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதாவது நீங்கள் அதை சார்ந்து இருக்கவே கூடாது. உங்ககிட்ட பேசினது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. நாங்க புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாமே நல்லதுக்காக தான் நடக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். தேங்க்யூ சிபிஎன். என்னுடைய தேவனை பற்றி சொல்கிறதுக்கும் அவருடைய நன்மையை பற்றி சொல்கிறதுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர் ரொம்பவே உண்மையானவர், எல்லாருக்கும் நல்லவராக அவர் இருக்காரு. அவர்கிட்ட இருக்க உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். டைட்டஸ் உடைய இன்டர்வியூ உங்க எல்லாருக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு கிடைத்த எல்லா வெற்றியையுமே அவங்க தேவனுக்கே அந்த மகிமையை அவங்க செலுத்துறாங்க. இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயமா இருக்கு. தேவன் தான் உண்மையிலேயே நம்மை முன்னேற்றுகிறார். இதை தான் நம்ம டைட்டஸ் உடைய இன்டர்வியூலையும் பார்த்தோம், ஆசிஸுடைய சாட்சியிலையும் பார்த்தோம். நீங்களும் கூட அவர் மேல தான் நம்பிக்கை வைக்கணும். இப்போது இன்றைக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வேதாகமத்தில் காட்டு பகுதியில் ஆடுகளை மேய்த்த ஒருவரை தேவன் இஸ்ரவேலின் ராஜாவாக மாற்றினார். அவர் யார்? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ மோசே, ஆப்ஷன் பி சவுல், ஆப்ஷன் சி தாவீது, ஆப்ஷன் டி சாலமோன். இதற்கான பதில் உங்களுக்கு தெரிந்திருந்தால் சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனல்ல இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்ல பதிவு பண்ணுங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுடைய திட்டத்தின்படி, உங்களுடைய விருப்பத்தின்படி அந்த வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் தேவன் கிட்ட சொல்லாதீங்க. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசமான முறையில் செயல்படுகிறார். ஒரு நிரந்தரமான வெற்றியை தருகிறார். எந்த நிலையிலுமே அவர் நமக்கு நன்மையை தான் தருகிறார். இதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.